on to say is Kargan dessert and Renault. Ceci குக்களை அடிக்கிறேன்னு சொல்லிப்பீட்ஸ். இவ்வளவு கொடூரமாக என்ன செய்கிறாய் ஜெனிபர்? அனன் சரியான கண்ணாடி சரியான் தர. இப்போது அதில் சில இறந்த வாழ்விடங்களை வைக்கலாம். அது மிகவும் வேடிக்கையாக தெரிகிறது. எனக்கு இது பிடிக்கும். நான் இன்னும் முடிக்கவில்லை. அது பெரிய ஊசி போல இருக்கிறதா? பை பை. நல்லவ. அதை யார் சாப்பிட போறாங்க? சுவையுள்ள ஒரு நபர். இல்ல, மார்ஷ்மெல்லோக்கள் எல்லா இடத்திலும் பறந்துவிட்டன. மன்னிக்கவும். நான் வெறும் இளஞ்சிவப்பு மார்ஷ்மெல்லோக்களையே வைத்திருக்கிறேன். ஆனால் நான் நீல நிறத்தையும் சேர்க்க போகிறேன். இப்போது மிக முக்கியமான பகுதி நிறைய இளஞ்சிவப்பு கிரீம். அப்படியே கொஞ்சம் ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்ப்போம் மற்றும் ஒரு இளஞ்சிவப்பு ஓரியோ. சரி, நான் மேலே இன்னும் சில என் மிட்டாய்களை சேர்க்கிறேன். சரியா? அருமையான யோசனை. அற்புதம். நீங்கள் இதை பெற முடியாது. நான் முடிக்கவில்லை. இதோ ஒரு ஸ்பூன். நான் முயற்சிக்கலாமா? இது சுவைக்க நேரம் இல்ல. இது நியாயம் இல்ல. இல்லை இல்லை இல்லை, பொங்கல் பாட்டியை காத்திருக்கலாம். சரி, ஸ்ட்ராபெரிகளை வெட்டுறதுக்கு அருகில் வந்துட்டேன். எனக்கு ரவும் பசிக்கிறது. நான் காத்திருக்க முடியாது. நாங்கள் என் அழகான பேத்திக்காக நிறைய புது பழங்களையும் அனைத்து இயற்கை பொருட்களையும் சேர்க்க போகிறோம். எல்லாமே அழகாக இருக்க வேண்டும். அதனால் நாங்கள் அதை சமமாக செய்ய வேண்டும். பாட்டி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். பாருங்கள், இது விரைவாகவும் அழகாகவும் இருக்க முடியும். இதை போல மேலே இன்னும் கிரீம் சேர்த்து கரடி பிஸ்கட் வடிவில் சில அலங்காரங்களை சேர்க்க போகிறோம். இப்போது நம்ம முயற்சிக்கலாம். காற்று மேலே ஒரு கரடி தலை சேர்ப்போம் மற்றும் ஸ்பூன் கூட. நன்றி பாட்டி. எப்போது சுவைக்க போகலாம். நான் இதெல்லாம் சாப்பிடணும். நல்லாவே இருக்குது, ஆனால் கொஞ்சம் உலர்ந்தது போல இருக்குது. இந்த கிரேவ் முயற்சிக்கலாம் என்ன நினைக்கிறேன். வாவ், இதை பரிசோதிப்போம். உண்மையில் மோசமா இல்ல, ஆனால் அந்த அழகை பாருங்கள். அதை முயற்சிக்க காத்திருக்க முடியவில்லை. ஒரு அழகான மலர், லாலிபாப், மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் இனிப்பு தானே. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. சரி, வெற்றியாளர் பார்பி. கூரே, என் திறமை. இரண்டாவது சுற்றுக்கு தயவு செய்து எனக்கு பாட்டிலில் ஜெல்லி தயாரிக்கவும். இது என்ன? இதை முதன்முறையாக பார்க்கிறேன். என் பேத்தி என்ன விரும்புகிறாள் என்று நான் புரிந்து கொண்டேன் என்று நினைக்கிறேன். நாங்கள் அவளின் விருப்பமான ஜெல்லி பீன்ஸ்களை இதய வடிவில் எடுத்து பாட்டிலின் அடியில் இருந்து மேலே வரை அவற்றால் நிரப்ப வேண்டும். இது மிகவும் அழகாக இருக்கும். எனிட், உனக்கு ஜாம் தேவைதானே? நிச்சயமாக. நன்றி பாட்டி. நான் மாம்பழ ஜெல்லி கரடிகளை தேர்வு செய்கிறேன். வாவ், அவை எவ்வளவு சுவையாகவும் பிரகாசமாகவும் உள்ளன. என் பாட்டிலில் வானவில் நிறங்கள் அனைத்தும் இருக்கும். அழகா? இங்கே உனக்கு வென்ஸ்டே. என் தேர்வு தெளிவாக உள்ளது. அது எலும்புகளின் வடிவத்தில் மாம்பழ ஜெல்லி மற்றும் நிச்சயமாக தேன். இதோ இப்போது தேன் எடுத்துக்கோ. படிபை தேனது கொடுங்க. மூத்தவர்களை ஒப்படைக்க வேண்டும். உங்களுக்கு இந்த தேன் தேவையில்லை. இந்த சவாலில் நீங்கள் என்னை வெல்ல முடியும். நான் ஏற்கனவே ஒருமுறை செய்துவிட்டேன். நான் அதை மீண்டும் செய்ய முடியும். நீங்கள் விட்டுவிட விரும்புகிறீர்களா? உங்கள் தாடை இல்லை. நன்றி.
பாட்டி தன் ரகசிய ஆயுதத்தில் கவனம் செலுத்தும் போது நான் தேனை எடுத்துக்கொண்டு எலும்புகளின் மீது ஊற்றிக்கொள்கிறேன். ஆஹா, என் தேன் எங்கே? நன்றி. ஓ, தேன்! இது குளிர்ச்சியாக இருக்கிறது. என் கரடிகளை அதில் குளிக்க வைக்க வேண்டும். வாவ், இது எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. ஓ, நான் உண்மையிலே முயற்சிக்க விரும்புகிறேன். ஆஹா, இது உண்மையில் அருமையாக இருக்கிறது. எனேட், நன்றி. காத்திருங்கள், இங்கே எதுவும் இல்லை. சரி, பரவாயில்லை. இப்போது பாட்டி இன்னும் கொஞ்சம் கொண்டு வருவார். ஒரு நிமிஷம். ஹலோ தேனீக்கள், உங்களை பார்க்க பாட்டி வந்திருக்கிறார். எனக்கு ஒரு தேன் கூடு கொஞ்சம் கொடுக்க முடியுமா? நன்றி, நீங்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறீர்கள். பரவாயில்ல பெண்களே, எனக்கு தேன் கிடைச்சிட்டது. ஓ, எவ்வளவு அற்புதம். தேனீ கூட்டிலிருந்து புதிய தேன். அது என்ன? அது வேண்டாம். கவனமாக இரு. அவன் என்னை அடிக்க மாட்டான். ஐயோ. ஓ, நல்லவை. உங்கள் தேனை எடுத்துக்கொண்டு எங்களை விட்டு செல்லுங்கள், தயவு செய்து. ஓ, அவை பறந்து விட்டன. ஓ, நன்றி பாட்டி. நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் மற்றும் எங்கள் ஜெல்லி பாட்டில்கள் நன்றாக உள்ளன. மீதமுள்ளது மின்ஸ் கொண்டு அதை உரைய வைப்பது மட்டுமே. அப்பொழுது எல்லாம் தயாராகிவிடும். அப்படியே சேவை செய்யுங்கள் நண்பர்களே. ஓ, நன்றி எனேட். நன்றி. ஆஹா, ஸ்பர் எங்கே? அனைவரும் தயாரா? அப்படியானால் தொடங்குங்கள். சரி, டாடம். வாவ், அதுதான். என்ன பெரிய பாட்டில்கள். நன்றி நண்பர்களே. இந்த ஜெல்லியை பிழிய எனக்கு சக்தி இருந்தால் போதும். வாவ், ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. பாட்டி ரொம்ப சுவையாவும் அழகாவும் இருக்கார். இதயங்கள் இருக்கிறது எப்பவும் நல்லா இருக்கும். ஆனால் இந்த ஜெல்லி இது கொஞ்சம் கடுமையா இருக்கு. ஆம், எலும்புகள் பயமுறுத்துகின்றன, ஆனால் அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. எனேட் என்ன செய்தார் என்று பார்ப்போம். வாவ், ரொம்ப குளிர்ச்சியானது. இது கவும் அழகாகவும் கவும் சுவையாகவும் இருக்கிறது. எனேட், நீ என் வெற்றியாளர். நீங்கள் அதை கேட்டீர்களா? யூஹூ, நான் வென்றேன். சிறிது மகிழ்ச்சி அடைவோம். ஓ, மகிழ்ச்சி. சவாலை கைவிடாதீர்கள். முதலில் எனக்கு ஹாம்பர்கர் வேண்டும். அது எளிது. தொடங்குவோம். வாங்க தொடங்கலாம். நீங்க சொன்னது சரி பாட்டி. அதனால் நான் பெரியவன், நான் முதலில் தொடங்குகிறேன். இங்கே நமக்கு ஒரு அருமையான சுவையான ஃபன் இருக்கிறது. நமக்கு ஒரு புறம் பொன்னிறமாக வறுக்க வேண்டும். இப்போது கட்லெட் செய்ய புதிய மின்சு மாமிசம் தேவை. நாங்கள் அதை நடுத்தர அளவிலான கட்லெட்டாக உருட்டி அதை வாணலியில் வறுக்க வைக்கிறோம். இப்போது அதை பனின் மீது வையுங்கள். கொஞ்சம் சீசாம், பிறகு சில தக்காளி, நிச்சயமாக சனி, வெங்காயம், கொஞ்சம் கெட்சப், மற்றொரு பான். தயார் செல்லம். நீ இப்போது முயற்சி செய்யலாம். இப்போ என் வரிசை பாட்டி. ஓ, எனக்கு இங்க ரொம்ப பிடிக்கல. ஆனா எனக்கு இன்னொரு யோசனை இருக்குது. இது எந்த பண்ணையும் விட சுவையா இருக்கும். அத்துக்காட்டுக்கு எவ்வளவு கவர்ச்சியா இருக்குது. நமது டோனட்டை வெட்டுங்க. அடுத்தது கொஞ்சம் சாக்லேட் தேவை. அது டோனட்ல வைங்க. கொஞ்சம் ஜெல், இனிப்பு ஜெல். இது ஒரு சாஸ் ஆகும். இது மிகவும் புளிப்பு. சரி, நான் அதை மேலே கொஞ்சம் சேர்க்கிறேன். இப்பொழுது நாம் இன்னும் போர்ஷன் ரெனிப்ஸஸ் சேர்க்கலாம். ஹெலன், மார்மலேட் மறக்காமைய சேர்க்கவும். கொஞ்சம் சிரப், ஸ்ட்ராபெரி சிரப். இதோட மாஸ்டர் பீஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்க வேணா அதை டோனட்டின் மற்றொரு பகுதியால் மூடணும். சரியானது. அங்கே பாருங்கள், அந்த புதன்கிழமை. Chai pods are winding non preparation in this chapter. Maganda penetrons, பாச்சி produce வேக வைத்து சமைப்போம். சீச ஜாப்போம். மெல்லிய துண்டுகளை எடுத்து இவ்வாறு அழகாக வெட்டுவோம். Hauser sees and the cutlets
Vekos, Jemstepos, Seas, Hasengainship, and Jemation Shisekor. Edu Hamburger Ser, but well under phrase theories. Whom ting in the Kami can say in Kurewa. ஓ வணக்கம். நீங்கள் மிகவும் குளிர்ச்சியானவராக இருக்கிறீர்கள். காத்திருங்கள், காத்திருங்கள். எனக்கு திரும்புங்கள் தயவு செய்து. ஓ இல்ல. சரி, நான் உங்களுக்கு ஏதாவது காட்டுகிறேன். ஓ அது ஒரு குழப்பம். ஷாபர், அவற்றை இங்கே கொடு. ஓ புனித மொழி. சரி, நாங்கள் முடித்துவிட்டோம். வாவ், நிறைய உணவு இருக்கிறது. அந்த ஹாம்பர்கர்கள் ருசியாக இருக்கின்றன. உங்களுடன் தொடங்கலாம். ஆம், இது மோசமாக இல்லை, முற்றிலும் மோசமாக இல்லை. அது என்ன, ஒரு இனிப்பு பர்கரா? நான் அதை ஒருபோதும் பார்த்ததில்லை. இதையும் முயற்சி செய்வோம். மிக சுவையாக, தெய்வீகமாக. ஓ ஜெல்லி வகைகளும் கூட எனக்கு மிகவும் பிடிச்சது. சரி, கடைசி ஒன்று மீதம் இருக்கிறது. என்ன வகையான அதிர்ச்சி இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் என் விரல்களை நக்கப் போகிறேன். இது நம்ப முடியாத அளவுக்கு நல்லது. கண்டிப்பாக இது சிறந்த பர்கர் மற்றும் வெற்றியாளர். ஓஹோ, எதிர்பாராதது. இது ஒரு விசித்திரமான அறியாத உணர்வு. என்னுடைய முகத்தில் என்ன தவறு? விரைவாக பாருங்கள். இது போன்றதை மீண்டும் பார்க்க முடியாது. If you eat Chisakron. இப்போது எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். அது ஒரு சிறந்த யோசனை. புளிப்பு மிட்டாய்களின் ஒரு ஜாடி எடுத்துக்கொள்வோம். நான் செய்ய வேண்டியது எல்லாம் புளிப்பு மிட்டாய்களை ஒரு அச்சில் வைத்து மிட்டாய்கள் உருகும் வரை அவனில் வைப்பது. அவை வெவ்வேறு நிறங்களில் இருக்கும். இப்போது நேரம் கடந்து விட்டதா? அவற்றை வெளியே எடுக்க நேரம் வந்து விட்டதோ? வாவ், நான் உண்மையில இனிப்பாக கிடைச்சேன். உங்களுக்கு தெரியுமா, கண்ணாடிகள், நீங்கள் அவற்றிலிருந்து குடிக்கவும் சாப்பிடவும் முடியும். கூல், சரியா? இப்போது நான் M&M's-ஐ நிறம் வாரியாக வரிசைப்படுத்த வேண்டும். எல்லாவற்றையும் மேசையில் ஊற்றுங்கள். நாம் அதை அப்படியே அமைப்போம். இது எளிது. இது அழகான வண்ணமயமான இதயங்களாக மாறியது. பாருங்கள், அதற்கு பிறகு வண்ணமயமான மிட்டாய்களை கோப்பையில் வைக்கிறோம். ஒவ்வொன்றையும் நிறம் படி. சுவையா இருக்குது. இப்பதான் நாங்க அனைத்து மிட்டாய்களையும் சிறிது ஸ்ப்ரைட் கொண்டு நிரப்ப போறோம். திறக்கலாம். ஓ, எனக்கு பாட்டில்களுடன் ஒரு பிரச்சனை உள்ளது. வாருங்க. ஓ இல்ல, ஆஃப்க். நான் ஜாரை ஒரு நிமிஷம் முன்பு குலுக்கியதை மறந்துவிட்டேன். இப்போது நான் சர்க்கரை கலந்த சோடாவில் மூழ்கி இருக்கிறேன். ஆனால் எனது இனிப்பு ஸ்மூத்திகளுக்கு போதுமானது மீதம் உள்ளது. இப்போது மேலே கொஞ்சம் விப்ட் கிரீம் வைப்போம் மற்றும் இதை கிரீம், மாம்பழ ஜெல்லி மற்றும் சுவையான மிட்டாய்களால் அலங்கரிக்க வேண்டும். எல்லாம் எனக்கு சரியாக நடந்தது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நண்பர்களே? நீ மிகவும் புத்திசாலி. நான் என் பேத்திக்கு ஸ்மூத்தி செய்ய போகிறேன். ஆனால் நான் அதை இனிப்புகள் மற்றும் சர்க்கரை இல்லாமல் செய்வேன். நான் அதை ஒரு பச்சை காய்கறி ஸ்மூத்தியாக செய்வேன். எனக்கு தக்காளி, வெள்ளரிக்காய், சில கேரட் தேவை மற்றும் என் தோட்டத்தில் வளர்ந்த அனைத்தையும் எடுக்க வேண்டும். ஓ, மிக்ஸி மிகவும் சிறியது. வாருங்கள். எதுவும் பொருந்தவில்லை. சரி, நான் ஸ்லரி சேர்க்க போகிறேன் என்று நினைக்கிறேன். இப்போது அதை ஆன் செய்யலாம். ஓ, அதை பாருங்கள். இது மிகவும் நன்றாக மணக்கிறது. விட்டமின் சார்ஜ். ட்ரேசிக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். அவளுக்கு என் காய்கறி ஸ்மூத்திகள் ரொம்ப பிடிக்கும். இப்ப இந்த சில ஸ்ட்ராஸ் சேர்க்கணும். அப்பே முடிஞ்சிடும். வென்ஸ்டே, நீ என்ன யோசிச்ச? இப்படி நான் உங்களுக்கு உண்மையான சுவையான ஸ்மூதிகளை எப்படி செய்வது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். நான் ஒரு கண்ணாடியை ஸ்ட்ராபெரி சிறப்புடன் அலங்கரிக்கணும். நிறைய. அடுத்ததாக கண்ணாடியில மேலும் ஸ்ப்ரைட் ஊற்றவும். எல்லாவற்றையும் ஜெல்லி கண்களால் அலங்கரிக்கும். முழுமையாக அருவருப்பானது. விஷயம், எனக்கு உன் உதவி தேவை. இனாவிடமிருந்து சில கிரீம் வாங்க வேண்டும். நிச்சயமாக கவனமாக இரு.
வணக்கம் திங். ஓ பாட்டி, நீ அவனை தட்ட விட்டாய். ஹே திங், அது என் விப் கிரீம். நீ என்ன செய்கிறாய்? ஆனால் நீ அனுமதி கேட்கவே இல்லை. நான் மாமா வென்ஸ்டேக்கு எல்லாவற்றையும் சொல்வேன். நீ தண்டிக்கப்படுவாய். நன்றி திங், நீ எனக்கு உதவினாய். எனது காக்டெயிலில் சில கிரீம் சேர்க்க வேண்டும். இதோ தயார். ஒரு ஸ்ட்ரா. இதோ முடிந்தது. சாப்பிட தயார். ஹூரே, என் பிடித்த சுவைகள். நான் மிகவும் காத்திருந்தேன். சரி, எனக்கு உண்மையில் சுவையான ஏதாவது தேவை. இந்த விசித்திரமான காக்டெயிலை முயற்சிப்போம். சரி, எவ்வளவு மாம்பழ கண்கள், அவை சுவையா இருக்கின்றன. மேலானது, இந்த காக்டெயிலை முயற்சிப்போம். அஃப், இது பாட்டியின் தோட்டம் போல வாசிக்கிறது. அஃப், அருவருப்பானது. இன்னா என்ன தயாரித்தார்? ஓ, அவை மிகவும் பிரகாசமாகவும் சுவையாகவும் இருக்கின்றன. முயற்சிப்போம். வாவ், எனது பிடித்த மிட்டாய்கள். சரி, எனக்கு நினைக்கிறது இன்னா வெற்றியாளர். உண்மையா? இது எனது இரண்டாவது வெற்றி. நான் வெறும் வீழ்ச்சியாக இருக்கிறேன். அண்டே, இது பைத்தியம். ஹனி ஜெல்லியுடன் தொடங்கலாம். எல்லாரும் தயார் என்றால் நீங்கள் சமையல் தொடங்கலாம். நான் என் சுவையானவற்றை காத்திருக்கிறேன். சரி, அப்போ நட்ஸ் உடன் தொடங்கலாம். அதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றுங்கள். அடுத்தது நம்மால் தேன் ஜாடியை எடுக்கலாம். இதோ எல்லாவற்றையும் தேனுடன் நிரப்புங்கள். அதனை முழுவதும் அப்புறம் அதை ஒரு கரண்டியால் கலக்க வேண்டும். முழுமையாக கலக்கவும். ஓ இல்ல, ஓ அருமை. இருங்கள், அந்த கை என்ன? எனக்கு கிடைத்துவிட்டது. நல்ல வேலை திங். தேனை என் பானையில் ஊற்று. இப்போது அதுவே எல்லாம் இல்லை. நீ என்னை தொந்தரவு செய்கிறாய். காப்லன் ஸ்லைம் சேர்க்கவும். அனுப்பறதா இருஸ்தரிக் சிலந்தே அக்ரமாடு ஹாக்ஸ் கீரல்வா. இப்போ சொன்னலாம் சாயம் கலக்கி ஹால்முடிக்கிறோம். வா வா வா, என்ன யமம். என் ஜெல்லி தயார். ஐயோ, எவ்வளவு போக. நீ என்ன கொண்டு வந்தா? சிங் மாம்பழ கண்களை கொண்டு வந்தது. உனக்கு தேவை. சத்தமா கத்தாதே. நீ ஸ்ட்ராபெரி ஜாமில் இருக்கிறாய். சிங், உன் கண்களை பானையில் போடு. இது கடைசி பொருள். அப்பா பாப்பாவை எடுத்துக்குவோம். நறுக்கி மெல்லிய தாள்களாக வெட்டுங்கள். நிச்சயமாக வெட்டும் கருவி பயன்படுத்தி. பிறகு அதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றுங்கள். அப்படியே மசாலா செஞ்சு அதுக்கு முழுவதும் தேன் ஊற்ற வேண்டும். இளஞ்சிவப்பு ஒளிரும் நிறம் சேர்க்கவும். அதை நல்லா கலக்கும். மிஸ்ரம் சேர இருக்கும்போது அதை ஒரு பாட்டிலில் ஊற்ற வேண்டும். நிச்சயமாக அதற்கு ஒரு லேபிள் ஒட்டுவோம். தயார். அப்படியே ஒரு மூடியால் மூடி முடித்து விட்டேன். என் பானையில் சில மருந்து சேர்க்க வேண்டும். காத்திருங்க, விரைவில் ஒரு எதிர்வினை இருக்கும். ஆம், உங்களுக்கு பின் இந்த குடைகளை கொடுக்க மறந்துவிட்டேன். மருந்து மிகவும் சுறுசுறுப்பாக கொதிக்கிறது. அது உங்கள் மேல் சிறிது தெளிக்கலாம். இப்போது நீங்கள் பாட்டிலை நிரப்ப வேண்டும். தயாராக. நான் அப்படி செய்ய நினைக்கலை. வாருங்கள், கடைசியாக இதை முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக மகிழ்ச்சியுடன். இந்த பிங்க் ஜெல்லியுடன் தொடங்க விரும்புகிறேன். இதை முழுவதும் பிழியுங்கள். வாவ், மிகவும் அழகாக இருக்கிறது. ஹாம், இதை முயற்சி செய்யலாம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் கூட ஒரு பபிள் ஊத முடியும். அதை பாருங்கள், மிகவும் குளிர். இந்த ஜெல்லி என்ன வகை? மிகவும் விசித்திரமான நிறம். வாவ், இங்கே மார்மலேட் கண்கள் இருக்கின்றனவா? இதை முயற்சிப்போம். இது போன்றதை நான் ஒருபோதும் சாப்பிட்டதில்லை. கடைசி ஜெல்லி நட்ஸ் என்பதிலிருந்து அதை நாம் முயற்சி செய்யலாம். எனக்கு இந்த மிட்டாய்களும் பிடிக்கும். அவை எனக்கு ருசியா இருக்கின்றன. ருசியாக. ஜெனிபர் வென்றார். இதை சாப்பிடுவதை நிறுத்துவது கடினம். தனக்கு வெற்றி எனதே என்று நினைத்தேன்.